நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் ரெசிடென்ஸ்க்காக நிறைய பிளாட் பண்ணிருக்கோம் நிறைய அபார்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் பட் இன்னைக்கு சம்திங் டிஃபரெண்ட் ஒரு புது வீடியோ பண்றதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன் இதுல வந்து நான் பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கேன் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல் சொல்ற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எதிர்ச்சா ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போயிருந்தேன் நான் பேசும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ரெண்டு பேருக்கு இருக்கும் ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் நாங்கள் வந்து நிறையா சம்பாதிச்சோம் சார் எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா படிக்க வச்சோம் சார் அவங்க எல்லாருமே இன்றைக்கி எல்லாம் அப்ராடில் செட்டில் ஆகிட்டாங்க சார் சூப்பராக இருக்காங்க சார் ஆனால் ஒரு குறை சார் என்ன அப்படின்னா திடீர்னு என் ஒய்ஃப் சிக்காயிடுறா அவளை ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்க கூட ஆள் கிடையாது ஒரு காஃபி போட்டு கொடுக்க ஆள் கிடையாது எங்கள் ரெண்டு பேராலையுமே வந்து எங்களுடைய சில ஓன் சொந்தமாக பண்ணிக்கக்கூடிய சில வேலைகளை எங்களால் பண்ணிக்க முடியல இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம் என்ன அப்படின்னா எங்கள் பிள்ளைங்களை வந்து எங்கள் கூட வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதையே நான் இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷனான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணுவீங்கன்னா இன்றைக்கி மேபி பேரண்ட்ஸாக இருக்கவங்க இல்லை பிள்ளைங்க நீங்கள் அப்ராடில் இருக்கிறேன் நான் அப்ராடில் இருக்கேன் ஐயோ என் அப்பா அம்மாவை நான் வந்து இந்தியாவில் விட்டுட்டு வந்துட்டேனே சென்னையில் விட்டுட்டு வந்துட்டேனே அவங்க என்ன பண்ணுவாங்களோ எப்படி இருப்பாங்களோ வயசானவங்களாச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ நிறைய விஷயத்தை நான் இதில் பேச போகிறேன் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்க போது மேபி புது விவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் அண்ட் வாம் வெல்கம் இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல் திஸ் இஸ் சாம் யோர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இடத்து வந்துருக்கிறோம் அருண் எக்ஸெல்லோ டெவலப் பண்ணக்கூடிய ஜீவா சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்காக வந்திருக்கிறோம் ஸோ இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டி சூப்பராக இருக்குங்க இது எனக்கு கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்தேனா இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்தேனான்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து 17 ஏக்கர்னு சொல்கிறாங்க லேண்ட் மொத்தமாக இந்த 17 ஏக்கரில் வந்து ஒரு மேசிவான ஒரு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவுடைய கிளப் ஹவுஸ் இங்கே இருக்குது ஸோ என்னோடய ரைட்டில் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெலிவரி பண்ண அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபஸ்ட் ஃபேஸ் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த கம்யூனிட்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து செகண்ட் ஃபேஸ் இருக்குது ஸோ செகண்ட் ஃபேஸ்க்கு ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிற ஆரம்பிக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் இல்லையா 1 இயர் வெயிட்டிங் பீரியடுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 ஏக்கரில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது வில்லாஸ் ஆல்ரெடி கட்டி டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் புது வில்லாஸ் கூட வரப்போகுது புது அப்பார்ட்மெண்ட் கூட வரப்போகுது இதில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்கன்னா 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிப்பீங்க சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது துவைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா இது எல்லாமே இங்கே வருவீங்கன்னா காணாமல் போயிருங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் நான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹசல் ஃப்ரீ லைஃபுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஸோ நம்மளால் பழையபடி ஓட நிறைய வேலைகளை செய்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய முடியாது ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு ஓய்வு தேவை ரெஸ்ட்டு தேவை கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணி இருக்கணும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பும் ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி பென்ஷனோடு சேர்ந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை கொடுக்குறாங்க ஸோ அப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மேபி சரியாக வந்து என்ஜாய் பண்ணி வாழ முடியாத சூழல் இருக்குது பிகாஸ் பிள்ளைங்க கூட இல்லை உற்றார் உறவினர் கூட இல்லை ஹெல்ப்புக்கு அக்கம் பக்கத்தில் யாரும் கிடையாது ஸோ இந்த மாதிரி சூழல் நிறைய இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் விடுவெளியாக தான் இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி நாங்கள் இங்கே டெலிவரி பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்டில் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன் கண்டிப்பாக வாங்க போகலாம் ஜீவா சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவில் அசோசியேட் ஆகிருக்காங்க நியூவாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவங்க ஃபேமிலி சார் இருக்காங்க மேடம் இருக்காங்க ஸோ ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஜீவா உள்ளே வந்திருக்கிறாங்க மேபி சார் இன்றைக்கி மீட் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் மேபி நம்ம வீடியோ எடுக்கும்போது சார் வந்திருக்காங்க ஸோ பெரிய சந்தோஷம் சார் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் என் பேர் ஸ்ரீனிவாசன் சார்ட் அக்கௌண்டன்ட் நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி both in India as well as outside the country work பண்ணிருக்கேன் finally we wanted to have a retirement life so we were looking for various places including Coimbatore many places in Coimbatore and one we liked most was Nana Nani home in Coimbatore but there is a waiting period for
2 to 3 years. Okay. So we were disappointed. So then we were looking around in Chennai. Ziva நீங்க செலக்ட் பண்ண காரணம் என்ன சார்? So we know that Arun Excello is doing good job in construction and building. More than 30 years. More than So we thought we'll give it a try. One check பண்ணுவோம். And moreover, Mahabalipuram is an attraction because of the beach and scenic view, the heritage atmosphere. So we thought, why not try it? வந்து பார்த்தோம். முதல்ல கேட்டோம், எங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் கேட்டோம். We wanted to try it out. அப்போ ரெண்ட்டுக்கு ஒன்றும் ஜாஸ்தி அவைலபிள் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம் ஜனவரியில் அப்படின்னுட்டு. அப்போ ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஒன்றும் வரல. அப்புறம் தென் அகைன் வி மேட் அனதர் விசிட். அப்போது இந்த இமீடியட் பொசிஷனுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஓகே, அகைன் 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். 1.5 years waiting. So we didn't want to wait. வெயிட் பண்ணால் தெரியாது இன்னும் 1.5 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னுட்டு. But we wanted to have an immediate possession. We looked at the place, immediately we booked it. அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் that we are taking the place. One is the price is reasonable as far as we are concerned, and the people are really good. The people whom we were dealing so far, they are really, really good. The food is the main thing, actually. Of course, the cleanliness and hygiene is important. That is all there. But food வந்து எங்களுக்கு கொஞ்சம் டூ மைண்டாக தான் வந்து ட்ரை பண்ணோம். அன்றைக்கி வந்து we had the food, we liked it. It's a very homely food. ஒன்றும் ஸ்டமக்லாம் அப்செட் பண்ணாதுன்னு ஒரு கன்விக்ஷன் வந்த அப்புறம் தான் Sattvic food. So then we said, okay, the food is okay, hygiene okay, we have emergency facilities. In fact, we discussed with our children and they said, இது இருக்கா அது இருக்கா, எமர்ஜென்சினா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா அவைலபிலிட்டி இருக்கா, சூப்பர் மார்க்கெட் இருக்கா, சாப்பாடு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க, எல்லா 1008 கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் then we are able to convince them and they said, okay, go ahead அப்படின்னு சொன்னப்புறம் நேத்திக்கு வந்தோம். வந்து செட்டிலிங் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ we didn't have much problem. ஏன்னா எல்லாமே ஸ்மூத்தாக தான், எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. ரைட் ஃப்ரம் இன்டீரியர் சூப்பர்விஷன் as well as AC installation, அதெல்லாமே அவங்க they have taken care. So we don't have to make too many trips. There is a lake view. Unfortunately, we didn't get a lake view apartment. But still okay. We can. But you can have a stone bench. அதெல்லாம் இருக்கு. Walking track இருக்கு. Jogging போலாம். Walking track இருக்கு. Plus இங்க கோசாலா இருக்கு. I think நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க சாரோட எக்ஸ்பீரியன்ஸ், மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா செலக்ட் பண்ணி வந்தாங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஜீவா கம்யூனிட்டியில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்கன்னா, இது நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன், இது ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்கேப்பிங்க. நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பேட்ச்சு, க்ரீன் ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் இல்லை ஒரு ஓல்டு பர்சன்ஸ் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாகவே இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் பிஹைண்ட் உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குது, நல்ல லைட்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லி, அந்தளவுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பில்டிங் ஆல்ரெடி டெலிவர்ட், அந்த பக்கம் இருக்க வில்லா கம்யூனிட்டி ஆல்சோ டெலிவர்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 4th phase வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அவைலபிலிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது, வில்லாஸும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் நிறைய அம்யூனிட்டிஸ் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டே டு டே அம்யூனிட்டிஸ் நிறைய லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஜிம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் வேணால் அங்கே போய் காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஜிம் ஆல்சோ அவைலபிள், இண்டோர் ஜிம் ஆல்சோ அவைலபிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சுருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நான் விரும்புகிறேன். பட் ஆனால் வந்து நான் வாங்கி போய் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே இங்கே வந்தோன்னா வந்து பார்த்துட்டு, சார் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புனா 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இங்கே ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணுறதுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குண்டான எல்லா பாசிபிலிட்டி, அதுக்குண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் இங்கே இருக்க சேல்ஸ் டீம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டேயில் நீங்கள் நிறைய விஷயத்தில் புரிஞ்சுக்க முடியும். இந்த என்டையர் டேவோட ரொட்டீன் இங்கே ஜீவாவில் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே இருக்குது. அசோக் சார், இப்போ நீங்கள் வந்துட்டு ஜீவா வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது சார்? நான் 3 years ஆக இருக்கேன். ஜீவாவில் பெஸ்ட்டுன்னா என்ன சொல்லுவீங்க சார்?
என்னை பொறுத்த மட்டும் பில்லியன்ஸ் பில்லியன்ஸ் இங்கே வந்து ஆரம்பித்தேன். ஓகே நிறையா கேம்ஸ் ஆடிருக்கேன், பால் கேம்ஸ். ஓகே ஸோ ஈஸியாக இருந்தது பிக்கப் பண்ணிக்க. அது இங்கே வந்து தான் ஒரு நல்ல பிளேயர் ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் எங்களுக்கெல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு ரூல்ஸு எப்படி விளையாடுறது. ஓகே ஓகே அண்ட் வி ஆர் என்ஜாயிங் த கேம் எவ்ரிடே. அதர் தென் பில்லியர்ட்ஸ், வாக்கிங் அண்ட் ஓகே ஆக்டிவிட்டி. ஸோ எல்லா விதமான ஆக்டிவிட்டி இங்கே இருக்கு, அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஐ பார்ட்டிசிபேட் மோஸ்ட்லி. ஓகே ஓகே. பிஃபோர் ஜீவா நீங்கள் எங்கேருந்து ரிட்டையர் ஆனீங்க சார்? ஐ ஹேட் மை ஓன் கம்பெனி. ரிட்டையர் பண்ணிட்டு அப்புறம். ஓகே 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 சார். ஸோ எப்படி நீங்கள் ஜீவா கண்டுபிடிச்சிங்க? ஜீவா எப்படி உங்களுக்கு அசோசியேட் ஆனாங்க? நாங்கள் வந்து 4 இடம் பார்க்கணுன்னு பார்த்தோம். ஓகே. கோயம்புத்தூரில் தான் முதல்ல டார்கெட்டு. எல்லாரும் கோயம்புத்தூர் போகிறோம். ஆமாம் ஆமாம். எனக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஏன்னா மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்தவங்க நாங்கள். ஓகே ஓகே. ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுனால மெட்ராஸ் பக்கத்துலேயே பார்க்கலாமே அப்படின்னு சுற்றி வட்டாரத்துலேயே ஒரு 5-6 இடம் பார்த்தோம். வேற என்ன பெஸ்ட் இன் கிளாஸ் சார் ஜீவால? வெரி சிமிலர் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஹோமோஜீனியஸாக நம்மள மாதிரியே எல்லாருமே. ஓகே. நமக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ அது இன்ட்ரெஸ்ட்டு. சூப்பர் சார் சூப்பர் சார். பழகிறதுனா ரொம்ப க்ளோஸாக பழகலாம். தனியாக இருக்கணும்னா எல்லோரையும் இருப்போம், ஆனால் நம்மளே ப்ரைவேட்டாக என்ன வேணால் பண்ணிக்கலாம். So nice meeting you, sir. Very nice. Thanks for your words and thanks for your opinion. Thank you. Ram sir, how was the food actually? Food is good. Good. கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 3 வருஷமாக இருக்கேன். சூப்பர். அண்ட் இந்த 3 வருஷத்தில் எனக்கு ஒரு நாள் கூட ஸ்டமக் அப்செட் ஆனதில்லை. ஃபுட்டால எந்த பிரச்சனையும் வரல. பேலன்ஸ் டயட்டாக இருக்குது. ஓகே. அது வெளில சாப்பிட்டோன்னா காரம் அதிகம். வெளில மேபி ஏஜ்க்காக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பீப்புள் ஆர் ஆல்சோ சம் பீப்புள் ஹேவ் பிளட் ப்ரெஷர், சம் பீப்புள் ஹேவ் சுகர் கண்ட்ரோல். அதனால எல்லாருக்கும் பேலன்ஸ் ஃபுட்டு. ஸ்பைசி கம்மியாக இருக்கணும், சால்ட் கம்மியாக இருக்கணும், எல்லாம் கொஞ்சம் கரெக்ட். அதுக்கு மோசமாக இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் இருக்காது. ஃபுட்டை பற்றி absolutely no complaint. ஓகே சார் ஓகே சார். 24/7 செக்யூரிட்டி, total security, both night and day. ஓகே. And generally, except maybe on Saturday, Sunday, a lot of guests keep coming, so they're slightly lenient, but otherwise all the vehicles are controlled. No unknown person walks in. Okay. And in fact, they recommend please don't lock your house from inside. Okay. ஏன்னா எல்லாரும் சீனியர்ஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவ்வளவு comfortable securities there. Super. There's no problem. And the entire campus is covered by CCTV. And it's manned by experienced staff. Okay. Otherwise, the place is good. Okay. How was the maintenance, sir? Monthly once they come for deep cleaning. Now they come. All furniture, fan, light, ACs, everything they clean it up and go. But otherwise, every day, more or less, you can guess the time the maintenance staff will come. Oh, super. If number about 10:30, they'll come. So we can program or things like that, and they come. There's no absence. Maybe நிறைய சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இன்னைக்கு வந்து சென்னையில் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க, புதுசாக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. மேபி ஜீவா வந்து நீங்கள் லைன் அப் பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுக்கணும், மேபி 1 to 10 அப்படின்னா ஜீவா எந்த ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்கள்? 1 to 10 பார்த்தாக்கா about 7 to 8. 7 to 8 கண்டிப்பாக 7 to 8. ஸோ அந்த அளவுக்கு credibility இருக்கு. See, also background of the organization is there. We know this management from lot of number of years backward. Lende தெரியும். Maybe health issues ஏதாவது வந்தா எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இங்க? Health, I think 9 to 5 or something. A doctor sits here. Okay. Fully qualified doctor. Okay. And there are staff nurse. Everybody are there. And physio கூட இருக்காங்க சொன்னாங்க. எல்லாமே. So immediate first aid எல்லாம் கொடுக்கிறது facility இருக்கு. Okay. The ambulance, you would have seen the ambulance just parked right across. For example, சொல்ல போனா என் மதரெல்லாம் ஆரிய பொறுத்த இருக்கே கீழே விழுந்துட்டாங்க. ஸ்டீவ் 89 at that time. அவங்க தரையிலேருந்து இருக்கிறதுக்கே 45 minutes ஆச்சு. ஓ. ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லிஃப்ட்ல எடுத்து போறதுக்கு லிஃப்ட் சின்ன லிஃப்ட் அதை எப்படியோ தூக்கிட்டு போய் பண்ணணும். இல்லையா இங்க வந்த பக்கத்துக்கு இன்னொருத்தர் வந்தாங்க. 3rd minute they attend immediate attention. நீங்க வெள்ளப்படைக்கு தான் நாங்க பாத்துறோம் சொல்ற அளவுக்கு அந்த ஃபீல் இஸ் சூப்பர். See, the response time with the medical staff is great.
Nice to meet you. Thank you very much. Thanks for your interview. Thank you, sir. Thank you. Your nice words. ஜீவால மிஸ்டர் பட்டு சார் நான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ பட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாக ஜீவால தங்கியிருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜீவாவை பற்றி இவரை விட வேறு யாரும் நல்லா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சார்கிட்ட கேட்போம். சார் வந்து சென்னை தான். ஸோ சென்னையில் வந்து இங்கே சிங்கிள் பெட்ரூம் ஒன்று வாங்கி மேபி குடி வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சார் நீங்கள் பேசலாம் சார். சொல்லுங்கள் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜீவாவில் இருக்கிறது? நான் வந்து இங்கே பார்த்ததுலேருந்து சிட்டியோட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. டிராஃபிக் கிடையாது. ஓகே. நல்ல டெம்பிள். ஓகே. ரொட்டீனாக அந்த பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க. எவ்ரிடே மார்னிங் 7 o'clock கோ பூஜை, அபிஷேகம். ஓகே. நல்லா நம்ம வெளியில் இருந்தால் கூட போய் பார்க்கவே முடியாது. சரி. அதனால நல்லா பார்த்துட்டு இருக்கோம். நல்லது. என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? எனக்கு வந்து 83 இப்போ. 83. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐஐடியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. ஐஐடியில் ஒர்க் கேம்பஸ்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஐஐடியில். எவ்வளோ வருஷம் சார்? 40 வருஷம் சொன்னீங்க. 40 வருஷம் இருந்திருக்கு. ரைட் சார். இப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? பீஸ்ஃபுல்லாக இருக்குது சார். பீஸ்ஃபுல்லாக வந்து நான் ஐஐடி கேம்பஸ் வந்து 40 வருஷம் அது இது மாதிரி தான் இருக்கும். கேம்பஸ் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டு அடையாரில் இருந்தேன். என்னால் அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. டிராஃபிக்கு, பொல்யூஷன் எல்லா விதமாகவும் இருக்குது. இது வந்து நான் வந்து பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சி போச்சு. நான் வந்து வந்தவுடனே வந்து மிஸ்டர் கதிர்னு ஒரு மேனேஜர் இருந்தார். எனக்கு உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சரி. ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது சார் உங்களுக்கு சௌகரியங்கள், இருக்கக்கூடிய விஷயம்? பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அழகாக இருக்கலாம். நல்ல லைட்டாக ஏஜ் ஆனவங்களுக்கு தகுந்த மீல்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர். நல்ல டைமுக்கு கிடைக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. குவைட்டாக நம்ம வேலை பார்த்து நம்ம இருந்தோம்னா குவைட்டாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. மேபி இப்போ உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 100 பேர் பார்க்குறாங்க இதை, அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஜீவா? நான் நிறைய பேருக்கு இதே தான் சொல்லுவேங்க. வந்து பார்க்குறவங்க எனக்கு என் ஃப்ரெண்டே 2-3 பேர் வந்து பார்த்தாங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இங்கே வாங்க. எனக்கு கூட வேலை செஞ்ச 2 ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர்ஸ் இங்கே இருக்காங்க. நான் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ கண்ணை மூடிட்டு இங்கே வந்துரு அப்படின்னாரு. ஏன்னா அவர் என் கூட அடையாறுலேயே இருந்தோம் நாங்கள்லாம். கண்ணை மூடிட்டு இங்கே வா அப்படின்னாரு. அது அவர் வந்தோடனே வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. 89 வயசு அவங்கெல்லாம். ஓகே. நீங்கள் பெட் ரிட்டனாக இருந்தால் கூட கவனிச்சுக்கிறாங்க. ஓகே. ஃபோன் பண்ணால் ஆளுங்க வந்து உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா வழியிலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு நமக்கு வந்து வெளியில இருந்து நம்ம இப்போ நமக்கு எங்கே போனாலும் நமக்கு உடனே வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் நம்ம தைரியமாக இருக்கலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். பட்டு சார், உங்களுடைய வேர்ட்ஸ்க்கு, உங்களுடைய இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ மேபி பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன விஷயங்களை கவனிச்சு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ சார். அருண் எக்ஸெல்லோ ஜீவா சீனியர் லிவிங் கம்யூனிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம் மீட் பண்ணுறோம். ஜிஎம் மிஸ்டர் ஆனந்த் இங்கே இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் ஆனந்த், ஸோ உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நிறைய நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நாங்கள் இந்த ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு. ஆஸ் வெல் அஸ் உங்ககிட்டயும் சில கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருக்கேன். ஜீவா எப்போ ஆரம்பிச்சிங்க? ஜீவா ஆக்சுவலாக அந்த தாட் ப்ராசஸ் வந்து 2018 ஆர் எம்டி காட் திஸ் தாட் ப்ராசஸ்ங்க. ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு நியர்பை ஏரியாவில் வந்து ஒரு சீனியர் லிவிங் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சது. ஸோ அப்படி வரும்போது ஒரு லேண்ட் பார்சல் பார்த்து அதெல்லாம் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி ஆரம்பிச்சது 2018. 2020 ஆஃப் ஃபெப்ரவரியில் வந்து வி கேவ் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 blocks, A block and B block கொடுத்தோம். along with the clubhouse and dining facility and medical facility ஓட உங்களுக்கு இருக்கு. டைனிங் வந்து காமன் டைனிங். ஓகே. சென்ட்ரலைஸ் கிச்சன்ல உங்களுக்கு காமன் டைனிங் இருக்கும். தென் டெம்பிள் எது பேசிக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒருத்தர் வந்து இருந்தாங்கன்னா இமிடியேட் அட்டென்ஷனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு பண்ணோம். ஓகே. ஸோ லக்கிலி வந்து என்னென்னா வந்து ஃபெப்ரில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். மார்ச் 26 சம்வேர் வந்து லாக்டவுன் வந்து கோவிடுக்காக போட்டாங்க. ஆமாம், 2020 மார்ச் மாதம் ஒரு 22 24 போட்டாங்க. கரெக்ட். அப்போ இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட வந்து இங்கே வந்துட்டாங்க ஆல்ரெடி. அவங்க எல்லாருமே இங்கே வந்து மாஸ்க் இல்லாமல் ஒரு ஹாப்பியா மூவ் பண்ணாங்க. சென்னையில நாங்கலாம் மாஸ்கோட அலைஞ்சிருந்தோம். நானுமே சென்னையில தான் இருந்தேன். மாஸ்கோட தான் இருந்தேன். இங்க இருந்து மாஸ்க் இல்லாம இருந்தாங்க. சோ அது இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து அவங்க யாராவது பார்க்க வரவங்க மட்டும் தான் வந்து நாங்க வந்து ஐசோலேட் பண்ணோம். இவங்க யாரையும் ஐசோலேட் பண்ணல. அவங்க எல்லாம் ஜாலியா ஃப்ரீயா தான் இருந்தாங்க. அட் பிரசன்ட் மேபி அன்னைக்கு வந்து 50 பேர் உள்ள இருந்தாங்க நீங்க சொல்றீங்க கோவிட் டைம்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க உள்ள சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி அரௌண்ட் 290 people are there சார். 290 to 300 people சார். 300 மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி உள்ள வந்து ஆன் போர்ட் இருக்காங்க. லைவா ஃபெசிலிட்டி என்ஜாய் பண்றாங்க. கண்டிப்பா ஃபெசிலிட்டி. அது எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்காங்க சார்? ரஃப்லி அரௌண்ட் ஒரு 100 கிட்ட வந்து ஃபேமிலிஸா இருப்பாங்க. 100 பிளஸ் வந்து கப்பலா வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க.
ஸோ எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ். எல்லாருமே சீனியர் சிட்டிசன். இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஒன்லி ஒன் கண்டிஷன் இஸ் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் இங்கே வந்து நீங்கள் உள்ள வர. எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டே பண்ணலாம், பட் ப்ரையாரிட்டி ஸ்டே அவங்க தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேல இருக்கணும். ஓகே ஓகே. கூட ஸ்டே பண்ணுறவங்க சீனியர் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கண்டிஷன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி தான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர் லிவிங். கம்பேர்ட் டு நிறைய சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இன்றைக்கி வந்து சென்னையில் வந்தாச்சு. மேபி நிறைய வந்து கோயம்புத்தூரில் கூட இருக்குது. நிறைய இன்னும் அரௌண்ட் இன்றைக்கி மார்க்கெட் அதுதான். ஃப்யூச்சர் இந்தியா வந்து மேக்ஸிமம் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி தான் நிறைய இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. பட் அதில் வந்து ஜீவா என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? வாட் இஸ் டிஃப்ரெண்ட் லிவிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப சிம்பிள் சார். ஒன்று சீனியர் லிவிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பெரிய பிளேஸ் வேணும் சார். கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கக்கூடாது, பெரிய பிளேஸ் வேணும் சார். தென் வந்து கொடுக்குறது அம்யூனிட்டிஸு ப்ராப்பராக இருக்கணும் சார். ஓகே. அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு சீனியராக வரவங்க எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கேர். ஓகே. சி தே ஆர் பீன் இன் அ லைஃப் ஸ்டைல் மோர் தென் 40-50 years or 60 years. Okay. And their retirement life they want to enjoy. And these people have done lot of work or lot of good things in their life or lot of experience இருக்கும்னு வச்சுங்களேன். அவங்க A to Z அங்கே எல்லாம் பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து அவங்க ரீக்ளைம் பண்ணுங்கிறதுக்காக Z-லேருந்து A வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஜீவாங்கிறதுக்குள்ளே இன்னொரு மீட்டிங்கும் கொண்டு வந்தோம். ஸோ அதனால we planned in such a way. ஸோ we see இதில் வந்து மற்ற இதையும் மற்ற சீனியர் லிவிங் இருக்கிறதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. everything has its own. But Ziva has its own unique way. Some unique தான் நானும் கேட்குறேன். All parameters sir. Okay, okay. இப்போ நீங்கள் ஜீவாவில் வந்து யூனிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீவா இட் செல்ஃப் யூனிக் சார். இங்கே இருக்க கோவிலாக இருக்கட்டும், இங்கே இருக்க வந்து வி ஹாவ் அ ஃபார்ம் இன்சைட். நியர்லி வந்து கண்ட்ரி கவுஸ்ன்னு சொல்லுவாங்க, நாட்டு பசுக்கள். A2 மில்க் அதுலேருந்து தான் கோசாலா அங்கே தான். ஸோ A2 மில்க் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெக்ஸ்ட் டு தி மதர் மில்க். ஓகே, அந்த அளவுக்கு. கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கான அதுதான் இங்கே சர்வ் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு இங்கே யூஸ் பண்ண டே டு டே ஒர்க்கில் வந்து ஃபுட்டில் வந்து மில்கோட பை ப்ராடக்ட்ஸான பட்டர், கீ ஒரு பன்னீர், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே ஈவன் கர்ட் அண்ட் பட்டர் மில்க் வரைக்கும் அதில் என்ன. சூப்பர். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்டிவ் சீனியர் லிவிங் அப்படிங்கிறது வி வாண்ட் டு மெயின்டைன் இட். சூப்பர். ஓகே. நார்மல் சீனியர் லிவிங் ஓல்ட் ஏஜ் ஹோம்ங்கிறது என்னன்னா போய் இருக்கேன் சார், நான் போய் சாப்பிட்றேன் இருக்கேங்கிறது வேற. ஆக்டிவ் சீனியர் லிவிங் இஸ் யூ கேன் சி லாட் ஆஃப் பீப்புள். அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இருக்கிற அம்யூனிட்டிஸில் ஸ்விம்மிங் பண்ணுறது, பீப்புள் ஆர் யூசிங் ஸ்விம்மிங் பூல், பீப்புள் ஆர் யூசிங் ஜிம், பீப்புள் ஆர் யூசிங் ஸ்னூக்கர் டேபிள்ஸ். ஸோ அது எல்லாமே அவங்க வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணும்போது தீஸ் பீப்புள் ஆர் அவங்களோட ஒர்க்கை வந்து என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் 300 பேர் இங்கே இருக்காங்க சொன்னீங்க இல்லையா? இந்த 300 பேரை டேக் கேர் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? ரஃப்லி அரௌண்ட் 160 to 170 பீப்புள் இருக்காங்க சார். 160 பேர் வந்து டேக் கேர் பண்ணுறாங்க. 2 பேர் அல்லங்கிற 2:1 ரேஷியோ அப்படின்னு 2 பேருக்கு ஒருத்தர். ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே இருக்கிற கேர் கொடுக்கணும் சார், கேருக்காக. ஸோ கிட்டத்தட்ட நான் கேள்விப்படுறது 5 ஸ்டார் ரேட்டிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குன்றீங்களா சார்? ஆக்சுவலாக வந்து சீனியர் லிவிங்கில் வந்து ஜீவாவில் வந்து என்னென்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து நம்ம வில்லாவோட, இது வில்லால இருக்கும். கரெக்ட். இது என்ன அப்படின்னா வில்லான்ல அபார்ட்மெண்ட்ல எதுவாக இருந்தாலுமே வேர் பீப்புள் கேன் கம், they can stay, they can enjoy the food, they can enjoy the activities which is happening in Ziva. Okay. It is like kind of a resort style living. Okay. நான் மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் சிட்டிக்குள்ள இருக்கேன் சார். சாட்டர்டே சண்டே வரேங்கிற கிளைண்ட்டும் இருக்காங்க. ஓகே. நான் மண்டே டு ஃப்ரைடே நான் ஜீவால இருக்கேன் சார். சாட்டர்டே சண்டே மட்டும் என் பையன் பொண்ணோட நாங்க போய் இருந்துட்டு வரேங்கிறதும் இருக்காங்க. வைஸ் வர்சா இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஓகே இப்போ இங்கே வந்து காமன் கிச்சன் சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த காமன் கிச்சன் இல்லாமல் இப்போ நான் வந்து சொந்தமாக சமைச்சிக்கலாமா? இப்போ நான் வந்து வீடு உள்ளே வாங்கி வந்துருக்கிறேன், எனக்கு மேபி நீங்கள் ஒரு மெனு கொடுக்குறீங்க, அந்த மெனு எனக்கு பிடிக்கல அன்னைக்கு மெனு, அதனால் நான் சமைச்சிக்கலாமா அப்படின்னா சமைச்சிக்க முடியுமா? பர்மிஷன் அப்படின்னா சார் தட் இஸ் என்டையர்லி உங்களோட வீடு. ஓகே. நீங்க இதுல என்னன்னா ஜீவா இன்னொரு விஷயத்துக்காக கொண்டு வந்த ரீசன் என்னன்னா ஃபார் ஜென்ஸ்க்கு வந்து there is a retirement. ஓகே. ஃபார் விமென்ஸ்க்கு வந்து there is no retirement. நீங்க ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்க வீட்ல உங்க வைஃபும் சமைப்பாங்க, உங்களுக்கு தான் சமைச்சு போடுவாங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இங்க வரும்போது 2 பேருக்குமே ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் தான் கிச்சனோட சைஸ் வந்து கம்மி பண்ணனும். சூப்பர். ஆக்சுவலி நல்ல விஷயம். சின்ஸ் என்னன்னா அதை வந்து சொல்றதோட இருக்கக்கூடாது, செஞ்சு காட்டணுங்கிறதால கிச்சன் சைஸ் கம்மி பண்ணிட்டோம். சூப்பர். அண்ட் இஃப் சம்மன் வாண்ட் டு எனக்கு காஃபி வேணும் சார், டீ வேணும், இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் கஞ்சி மாதிரி ஏதாவது போட்டு குடிக்கணும், கஷாயம் மாதிரி ஏதாவது, தே கேன் ப்ரிப்பேர் இட். சூப்பர். பேசிக் குக்கிங் பண்ணிக்கலாம், இல்லை யூ வாண்ட் டு டூ த ஃபுல் குக்கிங் ஆல்சோ யூ கேன் டூ. கண்டிப்பாக அதுக்கான ப்ரொவிஷனும் அங்கே பண்ணி தரோம். சூப்பர். ஸோ வேற என்ன அடிஷ்னலாக பண்ணியிருக்கிறோம்? நியூவா வந்து இன்னொரு 3-4 பிளாக் வருதுன்னு சொல்றீங்க. இன்னொரு 2 பிளாக் வருது சார். அண்ட் வில்லா வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இது வந்து ஃப்ளோர் வில்லா.
ஓகே. இது இல்லாமல் டூப்ளே வில்லா லான்ச் பண்ணியிருக்கோம். டூப்ளே வில்லா லான்ச் பண்ணிருக்கீங்க. டூப்ளே வில்லாவோட பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2450 இஸ் இட்ஸ் லேண்ட் வித் லிஃப்ட்டோட பண்றீங்க. வித் லிஃப்ட்டோட. வித் லிஃப்ட்டோட பண்றீங்க. அண்ட் மெக்கனைஸ்ட் லிஃப்ட். நம்ம நார்மலா வந்து ஒரு அபார்ட்மெண்ட் லிஃப்ட் போட்டோம்னா பிட்டெல்லாம் போடுவோம். ஆமா ஆமா. இது பிட்டெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து மெக்கனைஸ்ட் மோட்டரோட ஓகே 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 பண்ற மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. இன்னும் முக்கியமான விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் சிக்கா இங்க இருக்காங்கன்னா அவங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறீங்க? நாங்கள் உள்ளே வந்து கேர்டேக்கர் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்கேஸ் அவங்களோட டிசீஸோட சிவியரிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நியர்பைல இருக்க நம்மளோட செட்டிநாடு தான் நம்மளோட டைப் பண்ணிருக்கோம். வில் டேக் தெம், அதுவும் பார்த்துக்கிறோம். ஓகே. இதில் இன்னும் ஃபியூச்சராக என்ன அப்படின்னா வந்து when we launched in 2019 ஹேண்ட் ஓவர், நம்ம 20ல ஹேண்ட் ஓவர் கொடுத்தப்போ, நான் 20ல ஹேண்ட் ஓவர் கொடுக்கும்போது there are people around 75 to 80ல வந்து இருந்தாங்க. இப்போ அவங்க 85க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அன்னைக்கு இருக்கும்போது நல்ல மொபிலிட்டி இருக்கும், நடந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 5 இயர்ஸ்ல அந்த மொபிலிட்டி கம்மியாயிருக்கும். ஓகே. இப்போ அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால வந்து we are coming up with the assisted living. ஓகே. அசிஸ்டட் லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில் நோ ஒன் ஹேஸ் தட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னா அசிஸ்டட் லிவிங் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ரெண்டலில் தான் இருக்கு. இந்த அசிஸ்டட் லிவிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாரும் ஓன் பண்ணல. இங்கே என்னன்னா ஒரு 625 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அசிஸ்டட் லிவிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஒரு மெடிக்கல் பெட், ஒரு நார்மல் பெட், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ் பண்ணி நாங்களே இது பண்ணிப்போம். மெயின்டைன் பண்ணிப்பீங்க. ஏன்னா சேம் அதே செட் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்கில் லெவல் இருக்கு, அந்த ஸ்கில்டு பீப்புள் இருக்கிறதுனால we will be using it. தென் அதே மாதிரி வந்து இஃப் சப்போஸ் நான் இப்போ எனக்கு தேவைப்படாது, ஆனால் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதாவது ரிட்டையர்மெண்ட் வந்து ஃபோர்சிங் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. நாளைக்கு எது வேணாலும் நடக்கலான்ட்டு. அப்படி இருக்கவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் மாடியூல்லையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அசிஸ்டட் லிவிங்கோட ரஃப் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து. கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் த மெயின்டெனன்ஸ். அண்ட் அது இப்போ லைவ்ல இருக்க ப்ராடக்ட் இல்லை வரப்போகுது. ப்ராடக்ட் வந்து அண்டர் ரேரா அப்ரூவல் இருக்கு. ஓகே, அப்ரூவல் இருக்கு. ஆமா, அது பண்ணா இப்ப பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே. அப்படி பண்றவங்களுக்கு இஃப் சம்மன் இஸ் ஹேவிங் மணி ஆர் சம்மன் இஸ் இன்வெஸ்டிங், நான் 50 lakhs நான் கொடுக்குறேன் சார், வாட் இஸ் மை பெனிஃபிட் ஆஸ் இன்வெஸ்டரா கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ் ரெண்ட் நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு மாசம் 23,000 உங்களுக்கு நான் ரெண்டல் கொடுத்துருவேன். ஓ சூப்பர். 23,000 கொடுத்துறீங்க. that roughly works to 5%. சிட்டில எங்கேயுமே கிடையாது. ரியல் எஸ்டேட்ல, சிட்டில ரெசிடென்ஷியல் ப்ராடக்ட்ல எங்கேயுமே கிடையாது. 4% தான் மேக்ஸிமம். கண்டிப்பா 5% கொடுக்கிறது. 5% கொடுத்துறீங்க. பட் how long? Till the time you want. சூப்பர். சரி, நம்ம வந்து எடுத்துக்கிற வரல ஹேண்ட் ஓவருக்கு அப்புறம் நான் கொடுக்க போறது இல்ல. பட் நான் எஸ்கலேஷன் every 2 years 7% வச்சுங்களேன். every 2 years 7% எஸ்கலேஷன் இருக்கும். சூப்பர்ங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, there is one point which I missed. இப்போ சீனியர் லிவிங் எல்லாரும் பண்றாங்க அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, and maintenance. The major thing is maintenance வந்து will be done by the company itself. We don't give it to any third party. நீங்களே பண்ணுறீங்க? நாங்களே பண்ணுறோம். we have our in-house team. ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் on each and every houses டெய்லி வந்து அவங்க வீட்டில் ட்ரை மாப் அண்ட் வெட் மாப் நடக்கும். டாய்லெட் கிளீனிங் வரைக்கும் டெய்லி நடக்கும். சூப்பர். அண்ட் 15 days ஒன்ஸ் வந்து டீப் கிளீனிங் இஸ் ரெக்வயர்ட்னா we will do that. சூப்பர். ஓகே. மேஜராக என்னன்னா, ஒரு சில ஏஜ்க்கு அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸோ ஏதோ ஒன்று வரதுக்கு காரணம் வந்து when you are not making the property more clean or maintaining it not clean அப்படிங்கும்போது அதெல்லாம் வரும். So when we avoid it in the first stage itself, so people will not get it. So இதெல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ்க்குள்ளே வந்துரும். அவங்க பே பண்ற மெயின்டெனன்ஸ்க்குள்ளே இது எல்லாமே வந்துரும். சூப்பர். So டாக்டர் அசிஸ்டன்ட், doctors Monday to Saturday doctors will be available. Nurses are available round the clock. Physiotherapy is available morning till evening. ஓகே. So இந்த மாதிரி நிறைய இது எல்லாம் மெயின்டெனன்ஸ்க்குள்ளே வந்துரும். இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்ஸ் ஆனந்த். தேங்க்ஸ் சார். மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய டெஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்மெண்ட்டில் பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியல, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 300 பேருக்கு மேலே வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3rd phase 4th phase அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் அண்ட் 2 bedroom அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ், இதில் வந்து என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 4 விஷயங்க. ஒன்று வந்து ஃபுட்டு. ஸோ ஜீவா பொறுத்தவரை ஃபுட்டு வந்து 5 star ஹோட்டல் ரேஞ்சில் ஃபுட் கொடுக்குறாங்க.
அகைன் சீனியர் சிட்டிசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் அவங்களை வந்து ஹார்ம் பண்ணாத மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வந்து டெஸ்டிமோனியல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட்டர், கீ, வாட் எவர் இட் இஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேவே இருக்கிற அவங்களோட ஓன் கோசாலா A2 மில்கில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ அதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், மெனு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு மெனு சாப்பிட்டீங்கன்னா அந்த மெனு வந்து 30 டேஸ்க்கு ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த ப்ராமிஸுமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, சார் காமனிகேஷன்லாம் இருக்குது, இங்கே வந்து நான்வெஜ் கொடுப்பாங்களா? சத்தியமாக நான்வெஜ் கிடையாது. ஸோ பியூர்லி வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன் இருக்கவங்க தான் இங்கே வந்து நம்ம வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட் தான் எடுத்துக்க முடியும். இங்கே ஒன்லி வெஜிடேரியன் தான் அவைலபிள். நர்ஸ் உங்களுக்கு 24/7 ரவுண்ட் த கிளாக் வந்து நர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஃபிசியோ அதே மாதிரி அவைலபிளாக இருக்குது. அகைன் மெடிக்கல் ஷாப் உள்ள அவைலபிளாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட் உள்ள அவைலபிளாக இருக்குது. லாண்ட்ரி வாஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே உள்ள அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து 300 பீப்புள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த 300 பீப்புளில் டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 பேர் பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்காக இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செக்யூரிட்டி இருக்கிறாங்க. செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாக் வைஸ் செக்யூரிட்டி இருக்காங்க, ஒவ்வொரு கேட் வைஸ் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அகைன் ரோமிங்களுக்கு செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அன்னோன் பர்சன் யாரும் உள்ளே இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. அகைன் சுற்றி CCTV இருக்குது. ஸோ பக்கா செக்யூர்டான பிளேஸாக இதை வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேம்பஸாக இது வந்து ஃபுல்லாக காங்கிரீட் வால் போட்டு தான் என்டையர் சரௌண்டட் வந்து செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க. கேர்டேக்கர் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் பர்சன்ஸ் வந்து மேபி அவங்கள வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், வீல் சேரில் அவங்க கூப்பிட்டு போகிறது, டேக் கேர் பண்ணுறது, ஈவினிங்கில் கொஞ்சம் அவங்கள வெளில கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ப்ரீஸ் இருக்க இடத்துல கொஞ்சம் அவங்கள ரோம் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த சர்வீஸில் வந்துடுதுங்க. ஸோ ஹெல்த் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டிநாடு ஹாஸ்பிட்டலோட லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் 1/2 hour to 40 minutesல வந்து ரீச் பண்ண முடியும். ஒருவேளை ஆக்சிஜன் லெவல் ஈவன் ஒரு ICU வார்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் இங்கேயே இருக்குது. ஸோ இங்கே எல்லா விதமான ஃபஸ்ட் எய்ட் கான்செப்ட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரலையும் டெய்லி வீடை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி கூட்டி தொடச்சி டெய்லி டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க. இது வந்து 17 ஏக்கருங்க. இந்த 17 ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங், நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் பண்ணுறதுலேருந்து இதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் மெயின்டைன் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பெஞ்சாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வாக்கிங் ஏரியாவில், இல்லை ஈவன் கிளப் ஹவுஸ்க்குள்ளே எனி ஏரியா எங்கே போய் அவங்க கையை வச்சாலுமே டஸ்ட் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது, அவுட்டோர் ஜிம் இருக்குது, வந்து இண்டோர் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய கேலண்டர் வரக்கூடிய அத்தனை ஃபெஸ்டிவலையும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசன் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வர ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா மேபி 15 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரும்புகிற ஒரு படம் பார்க்குறாங்க. ஸோ அதுமாதிரி இங்கெல்லாம் தீபாவளி அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப பெரிய லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. யோகா டீச் பண்ணுறதா இருக்கட்டும், மேபி எக்ஸசைஸ்க்கு யாராவது வந்து டீச் பண்ணுறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்து சம் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனர்லேருந்து சில சமயங்கள் சின்ன சின்ன பாட்டு கச்சேரிங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. டே டு டே ஆக்டிவிட்டி நிறைய இங்கே நடக்குது. ஸோ அதனால் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப லைவாக ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டெம்பிள் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளுக்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் லைவாக இருக்குது. ஸோ அதில் நிறையா பூச்சாரி இருக்கார், அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ டெம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த கம்யூனிட்டிக்கு பின்னாடி 1500 ஏக்கரில் ஒரு பெரிய லேக் இருக்குது. அது வந்து பெருமாள் ஏரின்னு சொல்லுவாங்க. அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வாட்டர் அவைலபிள். ஸோ அதனால் இங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே நல்லாயிருக்கு. இந்த கம்யூனிட்டி உள்ள வந்து பார்த்திங்கன்னா 3 வெல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண வெல்லோட சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 to 40 feet ஹையாக இருக்குது. அந்த மாதிரி வெல்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதில் டெப்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 feet வந்து டெப்த் இருக்குது. அந்த வாட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், சென்னையில் நமக்கு வந்து ஹாட் இருக்கும், 32 degree 33 degree இருக்குன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 degree 3 degree கம்மியாக இருக்கும். ரீசன் பிஹைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் இருக்குது. இந்த சவுத் ஈஸ்ட்டில் லேக் இருந்து அந்த பக்கம் வந்து விண்டு வர்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஸ் வந்து ரொம்ப கூலாகவே வருது. அதனால் இங்கே டெம்பரேச்சர் வந்து கம்மியாகவே இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் இங்கே இருக்குங்க. இங்கே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னா வெயிட்டிங் பீரியட் உண்டு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி 1 year வெயிட் பண்ணி தான் ப்ராடக்ட் வாங்க முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ப்ராடக்ட் வாங்க முடியல, ரெண்ட்டுக்கு வரணும்னா ரெண்ட்டுக்கு வரலாங்க, ரெண்ட் அவைலபிள். இங்கே ப்ராடக்ட் வாங்கினா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 50 வயசு இருக்கணும். 50 வயசு இருந்தால் தான் உங்களால் இந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். மேபி இல்லை சார் எனக்கு வயசு 50 ஆகலை, நான் வாங்கலாமான்னா வாங்கலாம். பட் இன்வெஸ்டார்
நாட் யூஸராக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இங்கே இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடி கோசாலான்னு சொல்லிட்டு ஸோ கட்டல் ஃபுல்லாக அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 100-150 மாடுகள் வச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான நாட்டு மாடுகள். ஸோ உங்களுக்கு எல்லாமே அங்கே எல்லா வெரைட்டி மாடுகளும் அவைலபிள். உங்களுக்கு வந்து A2 மில்க் கிடைக்குது. அது இல்லாமல் நிறையா வந்து ரேபிட்டு, மேபி உங்களுக்கு வந்து கோழியாக இருக்கட்டும், இல்லை வந்து வாத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரி டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியும். ஜீவா சீனியர் லிவிங் கம்யூனிட்டி நான் சுற்றி வந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் பார்த்துட்டு இருந்தேன், விசிட் பண்ணணும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிந்து பாருங்களேன். இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சிட்டு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை எங்களால் ஈஸியாக கொடுத்துட முடியும் நீங்கள் இந்த நம்பரில் கால் பண்ணும் பொழுது. ஸோ நான் அப்ராடில் இருக்கிறேன், மேபி வந்துட்டு வெளியூரில் இருக்கிறேன், நான் வந்து சென்னையில் இல்லை, எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா விசிட்டுமே அரேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் விசிட் அரேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் இருக்காங்க, இல்லை பேரண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்க சென்னை வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து அவங்கள கேபில் கூப்பிட்டு வந்து காமிச்சு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.